விவசாயிகளுடைய இந்த சட்டத்தை கண்டிப்பா மாத்துங்கன்னு மத்திய அமைச்சர்கிட்ட 10,000 விவசாயிகள் முன்னாடி மேடையிலேயே ஒரு கோரிக்கையா வச்சிருக்காரு சத்குரு. இது பிரிட்டிஷ்காரங்களுடைய சட்டம், இதை மாத்தினாதான் நம்ம நாட்டு விவசாயிகளை காப்பாற்ற முடியும்னு சத்குரு சொல்லியிருக்காரு. அது என்ன சட்டம், அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, காவிரி கூக்குரல் இயக்கம் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் தலைப்புல தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய உள்ளரங்கமான ஹோசூர் அதிகமான் பொறியியல் கல்லூரி அரங்கத்துல மரம் சார்ந்த விவசாயத்துல ஒரு முறை நடவு பண்ணி ஆயுள் முழுக்க வருமானம் எடுக்க முடியுன்றதை எடுத்துரைக்க 4 தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய விஞ்ஞானிகள், 4 மாநிலத்துடைய வெற்றி விவசாயிகள், திமுக, அதிமுக, பிஜேபியை சார்ந்த எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ்னு பல்வேறு துறைகளை சார்ந்தவங்களை ஒன்றிணைத்து மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னிறுத்த சத்குரு தலைமையில காவிரி கூக்குரல் இயக்கம் இந்த மாபெரும் கருத்தரங்கத்தை நடத்தினாங்க. தேக்கு, சந்தனம், ஜாதிக்காய், மிளகு, அவக்காடோ மாதிரியான மரப்பயிர்கள் மூலமா விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்கள் இந்த கருத்தரங்களை கத்துக் கொடுத்தாங்க. இந்த மேடையில தான் சத்குரு நேரடியா மத்திய வேளாண் அமைச்சர்கிட்டயே விளையிற பயிர் யார்கிட்ட வேணாலும் விற்கிற உரிமை அந்த விவசாயிக்கு உண்டு, ஆனா சந்தனம், செம்மரம் மாதிரியான கோடிகள்ல வருமானம் தரக்கூடிய டிம்பர் மரங்களை விவசாயிகள் வளர்த்தாலும் அவ்வளோ சுலபமா விற்க முடியாத அளவுக்கு பிரிட்டிஷ்காரவங்க சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பழமையான சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாதான் மரம் சார்ந்த விவசாயம் பண்ண பல விவசாயிகள் முன் வருவாங்க. அப்போதான் அவங்களுடைய வருமானமும் பல மடங்கு உயரும், நம்மளுடைய மண்ணையும் காப்பாற்ற முடியும்னு சத்குரு வலியுறுத்தியிருக்காங்க. Let the farmers grow what is best for them. What makes maximum money for them? Let them be able to sell their produce wherever they want in the world. மத்திய வேளாண் அமைச்சரும் சத்குரு சொன்னபடியே செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு மேடையிலேயே 10,000 விவசாயிகள் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. उनकी इनकम बढ़ाने के लिए, ये धरती बचाने के लिए, आने वाली पीढ़ियों के लिए धरती सुरक्षित छोड़ने के लिए भी हम काम करना चाहते हैं. இந்த உலகத்துல மரம் சார்ந்த விவசாயம் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி லாபகரமா பண்ணலான்னு வேளாண் விஞ்ஞானிகள், வெற்றி விவசாயிகளுடைய அனுபவம் மூலமா புரிய வச்சு மத்திய உணவு, 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கான ஸ்டால்ஸ், முன்னோடி விவசாயிகளுடைய தொடர்பு, 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் விற்பனை, டிரான்ஸ்போர்ட், பார்க்கிங்னு இப்படி எல்லா விஷயத்தையும் விவசாயிகளுக்காக சிறப்பா பண்ணி கொடுத்து தமிழகத்துல இன்னும் பல வெற்றி விவசாயிகள் உருவாக வழிகாட்டும் ஒரு முன்னோடி மக்கள் இயக்கமாக நிக்கிறாங்க காவிரி கூக்குரல் இயக்கம்.